அனைவருக்கும் காலை வணக்கம். நமது தங்கமங்கை தேசிய மல்யுத்த வீராங்கனை வினேஷ்குமாரி அவர்கள் குறித்து என் மனதில் பட்டதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். ஒரு பெண்மணி மாவட்டம், மாநிலம், இந்தியா, உலக நாடுகள் இப்படி போட்டிகளிலே படிப்படியாக வெற்றிகளை குவித்து கொண்டு இறுதியாக ஒலிம்பிக்கிலே போட்டியிடும் பொழுது 50 கிலோ எடைப்பிரிவில் தேர்ச்சி பெற்றுவிட்டார். என்ன தேர்ச்சி? 2 பேர் கலந்து கொள்வது. அந்த 2 பேர் கடைசி தகுதி, இறுதி கட்டம். அதிலே அவர் கலந்திருக்கும் பொழுது அவருடைய மனநிலையும் பதட்டத்தையும் நன்கு உணர்ந்திருக்க வேண்டும் சைக்காட்ரிஸ்ட்கள் மற்றவர்களும். அவர் போதை மருந்து பயன்படுத்தவில்லை, போதை ஊசி பயன்படுத்தவில்லை, ஊக்க மருந்தை பயன்படுத்தவில்லை. எடையில் 100 கிராம் கூடியிருப்பதால் அவரை தகுதி நீக்கம் செய்யப்பட்டது இந்திய உலக ஒலிம்பிக் ஆணையம். வன்மையாக கண்டிக்கின்றேன். ஒரு 100 கிராம் என்பது சதை மட்டுமல்ல, சுவாசிக்கக்கூடிய காற்று, உடலுடைய பருமனம் மற்றும் மன அழுத்தம் இவைகளையும் சேரும். எனவே இந்த ஒலிம்பிக் நிர்வாகத்தை பல காரணங்களை காட்டலாம். ஆனால் இந்தியா முதல் தங்கத்தை பெறக்கூடிய மல்யுத்த வீராங்கனையை பாராட்டக்கூடிய நாங்கள்லாம் எதிர்பார்த்து அவளோடு காத்திருந்த மங்கைக்கு பதவி நீக்கம் செய்யப்பட்டது மிகவும் வருந்தத்தக்கது. அது ஒரு பக்கம் இருக்க, இந்திய அரசு, மத்திய அரசு என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த மங்கைக்கு இந்தியாவிற்கு உள்ளே நுழையும் போது நல்ல கௌரவத்துடனும் மரியாதையுடனும் அழைத்து வரப்பட வேண்டும். தங்கம் வென்றால் அவருக்கு என்னென்ன சலுகைகள் வழங்கப்பட வேண்டுமோ, என்னென்ன ஊக்கத்தொகை வழங்கப்பட வேண்டுமோ அதை அத்தனையும் மத்திய அரசு வழங்கப்பட வேண்டும். ஹரியானா அரசு முன்கூட்டியே நான் பதிவிட்டதை கவனித்ததோ என்னவோ அறிவித்தது சலுகைகள் வழங்கப்படும் அல்ல. தங்கம் வென்றால் எவ்வளோ ஊக்கத்தொகை வழங்கணும் அதை அந்த பெண்மணிக்கு வழங்க வேண்டும் என்பது எனது ஆணித்தரமான வேண்டுகோள். அதே சமயத்தில் இந்த விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்கள் எடை குறைவு, எடை கூடும் என்ற குறைகளை கண்டறிந்து அதை கலைத்து விளையாட்டுத் துறையில் ஊக்கமளிக்க இன்று அளிக்க வேண்டும். நேற்று விக்னேஷ் அம்மையார் அவர்கள் தங்கை, இந்திய தங்க பெண்மணி, என்னுடைய பாராட்டு. அவர் இனிமேல் நான் இந்த மல்யுத்த போட்டியில் கலந்து கொள்ள மாட்ட வேண்டும் மனவேதனையுடன் சென்று விட்டார். இனி இன்னொரு மங்கையை உருவாக்கப்பட வேண்டும். அவர்களுக்கும் இந்தியாவிலே ஏற்றத்தாழ்வு கூடுமோ என்னவோ தெரியவில்லை. இந்திய அரசு ஒரு போட்டியிலோ அல்லது விஞ்ஞானத்திலோ அல்லது விளையாட்டுத் துறையிலோ அல்லது பொருளாதாரத்துறையிலோ முன்னேற உலக நாடுகளில் பெரும் நாடுகள் தடையாக இருக்கின்றது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. எனவே வரும் காலங்களில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக என்னென்ன வகைகளை இந்திய அரசு செய்ய முடியுமோ அவை அனைத்தையும் செய்து தர வேண்டும் என்பதும், அதே சமயத்தில் நமது தங்க மங்கையான வினேஷ்குமாரி அவர்களுக்கு தயவு கூர்ந்து எனது வேண்டுகோள் அல்ல, இந்திய மக்களின் சார்பாக வேண்டுகோள், அவருக்கு வழங்கப்படக்கூடிய கௌரவம், அந்த ஊக்கத்தொகை, அதாவது பரிசுத் தொகை எவ்வளவு தங்கம் வென்றாலுமோ அதையும் வழங்க வேண்டும் என்பது நேற்றே பற்றி இருந்தேன். அதையே மீண்டும் வலியுறுத்துகிறேன். தயவு கூர்ந்து இந்த மங்கையருக்கு மீண்டும் அவர் போட்டியில் கலந்து கொள்ள விரும்பவில்லை என்று அறிக்கை விட்டுவதை நாங்கள் வருத்தத்துடன் வேதனையுடன் இருக்கின்றோம். இருந்தாலும் இவருக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து சலுகைகளையும் கொடுத்து அவரை மனநிறைவு வைத்து கொள்ள வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.